தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தமிழர் கட்சியிலிருந்து ராஜு பேசுறேன். இந்த பதிவு இதுக்குன்னா வெளிநாட்டு வாழ் இளைஞர்களுக்கான பதிவு தான் இது. புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் உள்ள இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் உயரிய கனவு காண்கிறார்கள். ஆனால் அந்த கனவு நமது மண்ணில் இல்லை. தங்கள் குடும்பத்தை விட்டு அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள் இவர்கள் எல்லாரையும் விட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார்கள். இது இவர்களின் விருப்பமா அல்லது கட்டாயமா? நம் நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை என்பதால் தான் அவர்கள் நம் மண்ணை விட்டு செல்கிறார்கள். நிலாவிற்கு செல்ல முடியும் என்பதை நம்புகிற நாம் ஏன் நமது ஊரில் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் என்பதை மட்டும் நம்ப மறுக்கிறோம்? சாத்தியம் இல்லை என்ற நமது மனநிலையை தான் மாற்ற வேண்டுமே தவிர சாதனையை அல்ல. நமது ஊரிலேயே வேலை வாய்ப்பு இருந்திருந்தால் இந்த பிரிவு இருந்திருக்குமா? இன்று இலவசம் பற்றி நிறைய பேர் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு இளைஞனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் அவரது வாழ்க்கை மாறுமா? இல்லவே இல்லை. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் தான் இந்நிலை மாறும். ஆண்டுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டிற்கு செல்கின்றனர். இவர்களின் உண்மையான நிலை என்ன என்று தெரியுமா? 12 மணி நேர வேலை, ஒரு ரூமிற்கு 6 முதல் 8ற்கும் மேற்பட்டோர் தங்கும் சூழல், குடும்பத்தையே பார்க்க முடியாத நிலை. இது வாழ்க்கையா அல்லது மறைமுகமான அடிமைத்தன்மையா? ஒரு தந்தை தன் பிள்ளையின் வளர்ச்சியை நேரில் பார்க்க முடியவில்லை. மனைவி தன் கணவனை மொபைல் ஸ்கிரீனில் தான் பார்க்கிறாள். இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன? நம் நாட்டில் சரியான வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான். மீண்டும் ஒரு கேள்வி. வெளிநாட்டின் வளர்ச்சியை கண்டு வியக்கிறோம். ஆனால் அதே வளர்ச்சியை நம் நாட்டில் அமலாக்கம் செய்ய முடியும் என்றால் மட்டும் ஏன் விமர்சிக்கிறோம்? நிலாவை அடைந்தது சாத்தியம் என்பதை மட்டும் நான் நம்புகிறோம். ஆனால் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திட்டத்தை ஏன் நம்ப மறுக்கிறோம்? இலவசம் வாழ்க்கையை ஓட்டும், ஆனால் வேலைதான் வாழ்க்கையை உயர்த்தும். நமது மாநிலம் மிகப்பெரிய பொருளாதார மாநிலம். நாம் நினைத்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும். அப்போ ஒரு கேள்வி, ஏன் நம் இளைஞர்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட வேண்டும்? தன் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் பிரிந்து இருக்க வேண்டும்? இனிமே நம் இளைஞர்கள் வெளிநாட்டில் அல்ல, தன் மண்ணிலேயே உயர வேண்டும். எனவே என் அன்பு சொந்தங்கள், உங்கள் மகனுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் தகப்பனுக்காக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். தேர்வு நம் கையில் தான் உள்ளது.